புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு சிக்கல் நீடிக்கும் நிலையில் திமுக இந்த திட்டத்தை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் தற்பொழுது தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரோடு பேசலாம். பாலவெற்றிவேல், ஏற்கனவே தொகுதி பங்கீட்டுக்கு முன்பாகவே வேட்புமனு தாக்கலை செய்திருந்தாங்க. இந்நிலையில் திமுக தனித்து போட்டியிடும் முடிவில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கள நிலவரம் என்ன? கார்த்திகா, புதுச்சேரி மாநிலத்தில் 50% தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் 30 தொகுதிகளிலும் தனித்து நிற்போம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று புதுவை மாநில திமுக நிர்வாகிகளிடம் பேசியிருப்பதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை போன்றவே புதுச்சேரி மாநிலத்திலும் காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு பெயரில் கூட்டணி அமைத்து அவங்க செயல்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் திமுக தலைமை வகிக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலைமை வகித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 13 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கும் சூழல்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை திமுக எதிர்பார்க்கிறது. குறிப்பாக 18 தொகுதிகள் வரை கேட்டார்கள். இப்போது தொடர்ச்சியாக நடந்து வந்த பேச்சுவார்த்தையின் பேரில் 50% தொகுதிகள், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமாக 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில 14 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் 14 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரசும் மீதம் உள்ள 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று விசிக மற்றொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிரித்து கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை 14 தொகுதிகளில் காம்ப்ரமைஸ் ஆகவில்லை என்றால் 30 தொகுதிகளிலையும் திமுக வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் புதுவை மாநில திமுக நிர்வாகிகள், குறிப்பாக புதுவை மாநில திமுகவினுடைய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆகியோரிடம் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை நேற்றைய 3 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார்கள். தொகுதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாத ஒரு நிலையில் இன்று காலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சையாக இருந்த எம்எல்ஏ அங்காளன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் கண்ணனுடைய மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோரும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சுமார் 20 நிமிடங்கள் வரை புதுச்சேரியில் நடக்கக்கூடிய கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம ஏன் தனித்து போட்டியிடக்கூடாது, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தனித்து தானே போட்டியிடுகிறார்கள், அதே போன்று இந்த தேர்தலையும் 14 தொகுதிகள் கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டும், 14 தொகுதிகளுக்கு குறைந்து நாம போட்டியிடக்கூடாது, 14 தொகுதிகள் ஒருவேளை காங்கிரஸ் கொடுக்கவில்லை என்றால் அல்லது ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் 30 தொகுதிகளிலையும் திமுக வேட்பாளர்கள் நிற்க வேண்டும். தேர்தல் முடிவிற்கு பிறகு ஆட்சி அமைப்பது பற்றி அல்லது கூட்டணியாக ஆட்சி அமைக்கலாம் என்ற முடிவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை திமுக அதிக தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. இது திமுக மட்டுமல்லாது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா கூட்டணி புதுச்சேரி மாநிலத்தில் உடைகிறதா அல்லது விரிசல் மேலும் அதிகமாகி இருக்கிறதா என்றும் கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கார்த்திகா, பாலவெற்றிவேல், நீங்கள் சொன்னது போலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்து போட்டியிடுவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில திமுகவும் தனித்து போட்டி அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்நிலையில காங்கிரஸ் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கு, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு, டெல்லி காங்கிரசிடம் பேசியிருக்கிறாங்களா, என்ன தகவல்? கார்த்திகா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள், குறிப்பாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் முன்னிலையில் நேற்று ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் இந்த முறை காங்கிரஸ் 18 தொகுதிகளிலிருந்து 21 தொகுதிகள் வரை போட்டியிட வேண்டும்,
எனவே திமுகவுக்கு குறைந்த தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட வேண்டும் என பேசியதாகவும் அதையே காங்கிரஸ் தலைமையும் தற்போது வழிமொழிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நம்ம திமுக இருந்து அதிக தொகுதிகள் வாங்க முடியவில்லை. 41 தொகுதிகள் எதிர்பார்த்தார்கள். இருந்தாலும் கடந்த முறையை விட 3 தொகுதிகள் அதிகமாக பெற்றுவிட்டார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பாரம்பரியமாக காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும். இந்நிலையில் தான் திமுகவினுடைய வளர்ச்சி கடந்த ஒரு 4 வருடமாக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ராகுல் காந்தியிடம் வைத்திலிங்கம் எம்பி புள்ளி விவரங்களோடு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒருவேளை நாளைக்கு நம்ம கூட்டணியில நம்ம இருந்தாலும் பின்பு ஆட்சி அமைக்கும் போது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற ஒரு ரீதியில திமுகவினுடைய கை அதிகமாக ஓங்கி இருக்கும் என்பதால் இப்போ எம்எல்ஏவாக நம்ம பிரித்து கொடுக்கும் போதே ஒரு 18 தொகுதி வரை நம்ம போட்டியிடுவது மிகவும் அவசியம் என கூறியிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைமையும் 18 தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த தகவலை உணர்ந்து கொண்ட திமுக தலைமையும் நம்ம 50க்கு 50 போட்டியிடலாம், இல்லையெனில் 30 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் இடையே மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கிறது. நாளை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 2 தேதிகள் இருக்கிறது. இதற்குள் அவர்கள் வேட்பாளர்களுடைய பட்டியல் முடிவு செய்ய வேண்டும். தொகுதி உடன்படிக்கை கையெழுத்து பெரிய ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழல்ல திமுக புதுச்சேரியில் தனித்து நிற்க திட்டமிட்டிருப்பதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகா, நிச்சயமாக பாலவிஜுவல், நீங்கள் சொன்னது போலவே மார்ச் 23ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கலை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரஷரும் இருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே வேட்புமனு தாக்கலையும் தனித்தனியாக செய்ய தொடங்கிவிட்டார்கள். அங்கு என்ன நிலை இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவிஜுவல்.